நான் நன்றியை சொல்லுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அன்னை, இந்த தையர் பயிற்சியினுடைய உரிமையாளர், இதை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய திருமதி மேகலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய அருமையான நல்ல மனிதர்கள், மேடையில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே இந்த நாளிலே நான் பெருமைப்படுகிறேன். உங்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் நிற்கும்படியான ஒரு வாய்ப்புக்காக எங்களுடைய ஆண்களுடைய சார்பாக நாங்கள் 2 பேர் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். அதனால் எங்களுடைய வாழ்த்துதல் தான் உண்மையான வாழ்த்துதல். ஏன்னா என்னை பற்றி நானே வாழ்த்திக்கிட்டு இருந்தால் பெருசு கிடையாது, என்னை பற்றி இன்னொருத்தவங்க வாழ்த்துறது தான் வாழ்த்து. அதனால் நாங்கள் வாழ்த்துகிறது உண்மையான வாழ்த்துகள். எங்களுடைய மனசார நாங்கள் இருவரும் ஆண்கள் சார்பாக அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வேண்டுதல் என்ன, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஆயுஷோடு ஆரோக்கியமாய் நீண்ட நாட்கள் நீங்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுதல். பெண்கள் நிச்சயமாகவே நீங்கள் எல்லாம் போற்றப்படக்கூடியவர்கள். நிறைய சமயத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு பெண்களுக்கான உரிமையை கேட்டு பெறாதீர்கள், உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. பெண்கள் நிச்சயமாகவே இன்றைக்கு பல வடிவத்தில் நீங்கள் ஒரு பெரிய பலசாலிகள், இன்னுமாய் திறமையானவர்கள், தியாகிகள். ஒரு பெண் ஒரு நல்ல மகளாய் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். பிற்பாடு ஒரு நல்ல சகோதரியாய் குடும்பத்தில் என்ன செய்கிறார், வளருகிறார். பிற்பாடு நல்ல தாயாய் என்ன செய்கிறார், குடும்பத்திற்கு நல்ல மனைவியாய், இன்னுமாய் நல்ல மருமகளாய், சமுதாயத்தில் ஒரு நல்ல பெண்மணியாய், இப்படி பல ரூபத்துல பல வடிவத்தில் பெண்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சமுதாயத்திற்கு பெரிய நல்ல காரியங்களை செய்கிறாங்க. அதனால உங்களுடைய தியாகத்திற்கும், உங்களுடைய எல்லா திறமைகளுக்கும், உங்களுடைய எல்லா விதமான உதவிகளுக்கும், இந்த சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் செய்வதற்கு மீண்டுமாய் ஒரு தடவை நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். எனவே நீங்கள் நிச்சயமாகவே பெருமைப்படக்கூடியவர்கள். நான் ரொம்ப காலமா பெண்களை ஆண்களை விட கொஞ்சம் பலவீனர்கள், உடம்பு அளவில், சரீர அளவில், பலம் அளவில் பலவீனர்கள் நினைச்சேன். ஆனால் என்னுடைய முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும், என்னுடைய முதல் குழந்தை, எனக்கு 3 பிள்ளைகள், முதல் குழந்தை பிறக்கும் பொழுது என்னுடைய மனைவியை அந்த லேபர் ரூம்ல வச்சிருந்தாங்க. லேபர் ரூம்ல வச்சிருக்கும் பொழுது அந்த டாக்டர், அவங்க அமெரிக்கா டாக்டர் ஹெலன் ஜான், அவங்க சொன்னாங்க, மாஸ்டர் நீங்களும் கூட இருக்கணும் அப்படின்னா. பொதுவாக லேபர் ரூம்ல ஆண்களை என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அனுமதிச்சாங்க. 3 மணி நேரத்துக்கு மேல உள்ள இருந்து அந்த வேதனைக்கு அப்பாற்பட்டு அதுக்கு பின்னாடி என்னுடைய மனசை மாத்திக்கிட்டேன். ஆண்கள் எவ்வளோ பெரிய பலசாலிகளாக இருக்கலாம், திறமசாலிகளாக இருக்கலாம், பெரிய தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்ல பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த காரியத்திற்கு முன்னாடி ஆண்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத நான் அன்றைக்கு புரிந்து கொண்டேன். எத்தனை தங்கப்பதக்கங்கள் பெற்றாலும் சரி, அந்த தாய்மையினுடைய அந்த வலி, அந்த பிரசவ வலியை எந்த ஆணாலும் தாங்க முடியாது, அந்த பெண்ணால் மாத்திரம் தான் தாங்க முடியும். அதனால நீங்கள் சரீர அளவிலும் சரி, எந்த அளவிலும் பலவீனர்கள் கிடையவே கிடையாது. பலசாலிகள் தான், திறமைசாலிகள் தான். இன்றைக்கு பெண்கள் இல்லாத சமுதாயமே இருக்க முடியாது. பெண்கள் இல்லாத சமுதாயம் ரொம்ப வெறுமையானது. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்றால், பெண்களாகிய நீங்கள், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், கல்விக்கு முதலிடம் கொடுங்கள். எந்த சமுதாயம், எந்த பெண் சமுதாயம் கல்வியை நோக்கி முன்னேறி செல்லுகிறதோ அந்த சமுதாயம் உயரும். இன்னைக்கு மேடையில் 4 பெண்களை பார்க்கலாம். அவங்க இங்க உட்கார்றதுக்கான காரணம் அவங்களுடைய திறமையும் பலனும் அல்ல, அவங்களுடைய கல்வி. எனவே உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் நீங்களும் கல்வி என்ன செய்ய முதன்மையாய் வச்சு நீங்க முன்னேறி செல்லுங்கள். உங்களை யாரும் தடுக்க முடியாது. இஸ்லாமிய தேசத்துல ஒரு பெண் பிறந்தாள் 1997. அவளுடைய பெயர் மலாலா யூசைஃப் என்று பெயர். 1997 அவளுடைய சமுதாயம், அந்த சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் பெண்களுக்கான கல்வியை கொடுக்கக்கூடிய சமுதாயம் அல்ல. யாரும் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு தடை செய்தது.
ஆனால் இந்த பெண் அந்த கிராமத்திலிருந்து பள்ளி படிக்க சென்றார். 2012 வெறும் 15 வயசுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது தீவிரவாதிகள் அவனை சுட்டாங்க. அவருடைய உடம்பு முழுவதும் குண்டு தொலைச்சிருந்துச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இறைவனால் மாத்திரம்தான் இவளை காப்பாற்ற முடியும். ஆனால் இறைவனுடைய கிருபையினால அவள் காப்பாற்றப்பட்டாள். திரும்ப வெளியே வந்தாள். உலகம் முழுவதும் அந்த சிறு பிள்ளை தன்னுடைய 16வது வயசுல சுற்றுப்பயணம் செய்தார். பெண் கல்வி அவசியம், பெண்கள் படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அவர்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்ட்டு 2014 உலகம் அவளை பார்த்து இவள் சிறந்த பெண்மணி என்று சொல்லி உலகத்தின் மிகப்பெரிய நோபல் பரிசை தன்னுடைய 17வது வயசுல அந்த சிறு பெண் பெற்றாள். கல்வி அவளை உலகத்துக்கு காண்பிச்சு. கல்விக்காக அவள் எடுத்த முயற்சி உலகத்துக்கு காண்பிச்சு. அதனால ஒரு பெண் நினைப்பாள், உங்க குடும்பத்தை மாற்ற முடியும், உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், உங்க சமுதாயத்தை மாற்ற முடியும். உங்களால முடியும். உங்களால முடியாதது என்று ஒன்றுமே என்ன செய்யாது, கிடையவே கிடையாதுங்க. நீங்களா நினைச்சுக்கிறீங்க இது என்னால முடியாது, என்னால சாத்தியமில்லை. உங்களால முடியாதது என்று ஒன்று கிடையாது. நீங்க நினைச்சீங்க என்றால் எவ்வளோ பெரிய சிறந்த குடும்பத்தை உருவாக்க முடியும், சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். ரொம்ப தூரம் போக வேண்டாம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுப்போமே. இன்னைக்கு வேலூர் எதுக்கு ஃபேமஸ்? எதுக்கு தான் ஃபேமஸ்? வெயிலுக்கா? உண்மைதான், வெயிலுக்கு ஃபேமஸ் தான் வேலூர். ஆனால் இன்னும் மிக சிறந்ததுக்கு எதுக்கு ஃபேமஸ்? சிஎம்சி வெல்லூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். அது எப்படி உருவாச்சு தெரியுமா? ஐடா ஸ்காரட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணுடைய கனவு. ஒரு பெண் அமெரிக்க தேசத்திலிருந்து வந்தாள், மீண்டும் சென்றாள், கல்வி படித்தாள், மருத்துவ கல்வியை உருவாக்கினாள். இன்றைக்கு லட்சக்கணக்கான மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையினால் சுகம் பெறுகிறார்கள், மருத்துவ உதவி பெறுகிறார்கள். ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ், நர்சஸ் இன்னைக்கு உலகத்துல எல்லா மூலையிலும் இந்த சிஎம்சியுடைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் வெளியே வராங்க, நர்சஸ் வெளியே வராங்க. இன்றைக்கும் லட்சா பேர் அந்த மருத்துவமனையினால் என்ன செய்யறாங்க, பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு அந்த சிஎம்சி ஆதரவு கொடுக்கிறது, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பாருங்க, எத்தனை குடும்பங்கள் அதனால் வாழ்கிறது. ஒரே ஒரு பெண்ணுடைய கனவு, ஒரு பெண்ணுடைய கனவு தான் அந்த சமுதாயத்தையே மாற்றிடுச்சு, உலகத்தினுடைய வரலாற்றையே மாற்றி எழுதியது. அதனால உங்களால முடியும், முடியாது இல்லை. ஆனால் இன்றைக்கு பெண் கல்விக்கு யார் தடையா இருக்கா தெரியுமா? ஆனா பெண்ணா? மனசாட்சியின்படி பேசுவோம். ஆனா பெண்ணா? என்னமா ஒற்றுக்கொள்ளுகிறார்கள், பெண்ணுதான். உண்மைதான் இல்ல? பெண் கல்விக்கு பிள்ளை ஒரு 20 வயசு ஒரு டிகிரி முடிச்ச உடனே அம்மா என்ன சொல்றாங்க, வயிற்றுல எனக்கு நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு, கல்யாணத்தை பண்ணி விட்டுருவோம். ஆனா அப்பா என்ன சொல்றாரு, என் மகளுடைய கனவை நான் நிறைவேற்றணும்னு அப்பா துடிக்கிறார், அதுக்காக உழைக்கிறார், அதுக்காக பண செலவு செய்ய தயாரா இருக்கிறார், அதுக்காக தன் எல்லா தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கிறார். ஆனால் அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குப்பா, சீக்கிரம் கல்யாணம் செய்யணும். பெண்ணுக்கு தடை யார்தான்? பெண்ணுதான். ஆனால் பெண்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்கு தடையா இருக்காதீங்க, அவங்களுடைய முயற்சிக்கும் மேல போகிறதற்கும் நீங்கள் தடையா இருக்காதீங்க. நீங்களும் யாரும் தடை செய்யாத அளவுக்கு என்ன செய்ய முயன்று செல்லுங்கள். எனவே என்னுடைய வாழ்த்துதல் இந்த நாளிலே மீண்டுமாக இந்த மகளிர் தினத்துல, மகளிராகிய நீங்கள் மிக திறமசாலிகள், மிக பலசாலிகள், மிக பொறுமைசாலிகள். ஒரு சமுதாயத்தை உங்களால் மாற்ற முடியும், ஒரு குடும்பத்தை மாற்ற முடியும், ஒரு பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியும், உங்களால் மாற்ற முடியும். உங்களால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. அதனால கல்விக்கும் திறமைக்கும் முதலிடம் கொடுத்து என்ன செய்ய, உங்க பிள்ளைகளையும் உங்களையும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுசு நாட்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து பெண்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் சரி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துகள். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.